ஆனால் இப்போ நடந்த தகராறு பஞ்சாயத்து ஒரு 6 மாதமாக நடக்கிறது. 75,000 கோடி அது ஒரு லேண்ட் டீலில் ஏதோ ஏமாற்றிட்டாங்களா, குடுக்கல் வாங்கல ஏதோ பிரச்சனை. அந்த பணத்தை சரத்பவார் சொன்னாலும் கொடுத்துரு, தயவுசெய்து திருப்பி கொடுத்துருன்னு சொன்னதுக்கு அஜித் பவார் கொடுக்க மாட்டேன்ட்டாரோ. ஸோ அந்த கோபம் தான் சரத்பவாருக்கு இப்போ ரீசெண்டாக அந்த கோபம் இருக்குது. அந்த கோபத்தில் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்புண்டா அப்படின்ற நோக்கத்தில் என்சிபியோட தலைவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. மம்தா சொல்கிறது பிஜேபியை மாட்டி விடணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஃபட்னாவிஸும் அவருக்கும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். மம்தா மட்டும் சொல்ல, இப்போ கார்கே விசாரணை நடத்தணும் அப்படின்னு கார்கே சொல்கிறாரு. இன்னும் சில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்னும் பலர் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு உரிய விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறத. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த எல்லா கேள்விகளும் வருது. அப்படி விசாரணை நடத்தப்படணுங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது கோல்டன் கூஸ். அவரை கொலை பண்ணுவதன் மூலம் பிஜேபிக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஒரு லாபம் வரப்போகிறது இல்லை. அவருக்கு அந்த கூட்டணி கட்சி திருப்பி நல்லா யோசிச்சு பாருங்க, அவரால் தான் என்சிபி பிஜேபி பக்கம் வந்திருக்கு. அவர் இல்லைன்னா திருப்பி என்சிபி சரத்பவார்கிட்ட போச்சுன்னா நஷ்டம் யாருக்கு? பிஜேபிக்கு தான் நஷ்டம். இல்லை, அதுதான் இப்போ மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தது, அந்த தேர்தலில் நிற்கிறது, ஒரே சின்னத்தில் நிற்கலான்னு முடிவு பண்ணது, இதெல்லாமே மீண்டும் ஒன்று சேருகிற ப்ராசஸ். இது பிஜேபிக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த தகவல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நகர்வுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதை புறந்தளிட முடியாது. இல்லை, அந்த நகர்வில் என்ன சொல்லப்பட்டது பிஜேபின்னா, என்சிபியை முழுவதாக ஒன்றே ஒன்றுங்க, அஜித் பவாருக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது.